இப்போ சந்துரு அவர்களோட அறிக்கையில் ஹிஜாபை பற்றியே பேசலையே, மற்ற மத அடையாளங்களை பற்றி குறியீடுகளை பற்றி அவர் பேசவே இல்லையே. வெறும் இந்து மத குறியீடுகளை பற்றி மாத்திரம் தானே பேசியிருக்கிறார் அவர். அண்டு நாங்கள் கேட்குறதெல்லாம் பொட்டு வச்சுக்காத, இது வச்சுக்காத, கையில் கலர் கயிறு கட்டிக்காதீங்க அப்படின்ட்டாக்கா, அப்போ அவர் என்ன சொல்வார்? அடுத்து சாப்பாடில் கூட நம்மளுக்குள்ள ஒரு பாரஞ்சி அவங்களெல்லாம் அவங்க இன்னும் அதை விசிறி விடுறாங்களே. ஜாதி இல்லாத ஒரு இடத்துல ஒரு 2 ஜாதிக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்கும் இடத்துல கூட இவங்க ஒரு படத்தை எடுத்து அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை முட்டி விடுறாங்களே. ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு சேர்க்கச்ச நோபடி கொஸ்டின்ஸ் தட். அதில் அங்கே இதே ஒரு ஹிந்து இதில் அப்படி ஏதாவது பண்ணிட்டாக்க, ஜஸ்டிஸ் சந்துரு ரிப்போர்ட்லேயே பள்ளிக்கூடத்துலலாம் குழந்தைங்க கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் சென்சஸ் எடுக்கிறீங்க? அப்போது அது இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் தானே விட்டுடணும். இவங்களால் இந்த 50 வருடத்தில் அதை நீக்க முடியலையே. கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார்கள், எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதில் அடுத்து வர இது கலைஞர் கருணாநிதி நகர் அப்போவே வச்சுட்டாங்க. அதில் இவங்க எங்கேயாவது அதுவும் என்ன அரசாங்க பணத்தில் தான் நிறைய பண்ணுறது, பேர் வைக்கிறது. ஒரு பஸ் நிலையமாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்த் அவர்கள். வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய இந்த விஷயம்தான் எல்லா இடத்துலையும் பரபரப்பாக பேசப்படுது. அதாவது நம்ம மாநகரத்துடைய மாமன்ற கூட்டத்தில் நீங்கள் ஜஸ்டிஸ் சந்திர அவருடைய அறிக்கை உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நீங்கள் இதை கிழிச்சு போட்டிருக்கீங்க அறிக்கையை. ஸோ ஒரு விஷயம் இங்கே என்ன எழுப்பப்படுதுன்னா, நிறைய பேருக்கு இதில் எதிர்ப்பு இருந்தது, பாஜகவனாக இருக்கட்டும் பிற கட்சிகளுக்கு. அதுக்கு உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலாம் இல்லையா? எதுக்காக அந்த அறிக்கையை கிழிச்சு போட்டிருக்கணும் நீங்கள்? ஒன்று தீர்மானமாக அதை நான் இது பண்ணது இந்த ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களின் அறிக்கையை கண்டனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் அது இல்லைன்னப்போ தான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஹவு டு யூ இதில் நம்ம எப்படி நம்மளுடைய டிஸ்ப்ளஷரை எப்படி காமிக்கிறது. அண்ட் அது ஒரு தலைப்பட்சமான ரிப்போர்ட் அறிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் ஃபுல்லாகவே. அதில் இந்து மதத்தின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது மாதிரி, நெத்தியில் திலக்கம் வச்சுக்காதீங்க, விபூதி இட்டுட்டு குழந்தைங்க வரக்கூடாது அப்படின்லாம் அது சொல்லிச்ச. குழந்தைங்களை நம்ம சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்துப்படி வளர்த்தா தான் அது ஒரு குழந்தை எப்படி வளர்கிறது என்பதை நமக்கு நல்ல விஷயத்தை போதித்து அந்த மாதிரி. அதுவே நீங்கள் இது இட்டுட்டு வரக்கூடாது திலக்கம், அது எப்படி ஒரு ஜாதிய வன்மத்தை அது எப்படி எதிர்க்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அது இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரிப்போர்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தானே. இப்போ கர்நாடகாவில் ஹிஜாப் அணிச்சிட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதனால ஜாதி பிரச்சனைகள் வருது, வன்முறைகள் இப்போ நம்ம திருநெல்வேலியில் பார்த்தோம். அது மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம், பொது வழியில் நாங்கள் யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அது உங்களோட ரைட்ஸ் தான். ஸ்கூலுக்குன்னு வரும்போது ஒரு யூனிஃபார்மிட்டிக்காகவும் எந்த ஒரு கலவரம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சிடென்ட்டை வச்சு கலவரம்னு எப்படி அதை டிஃபைன் பண்ணுறோம் நம்ம. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிஃபார்ம் அது எந்த வித இதுவும் இல்லைனாக்கா எல்லா விஷயத்துலையும் அதை காமிக்கணும் இல்லையா? அப்போ அதில் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இதை பூதாகாரமாக ஆக்கினா, இப்போ சந்துரு அவர்களோட அறிக்கையில் ஹிஜாபை பற்றியே பேசலையே, மற்ற மத அடையாளங்களை பற்றி குறியீடுகளை பற்றி அவர் பேசவே இல்லையே. வெறும் இந்து மத குறியீடுகளை பற்றி மாத்திரம் தானே பேசியிருக்கிறார் அவர். அதில் ஜாதி வன்மம் என்பது, ஜாதி அந்த பேதம் என்பது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏதோ இது இந்து மதத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போகிறது தான். அண்ட் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா குறியீடுகளுமே இந்து மதத்தின் குறியீடுகள். ஜாதி பிரச்சனைகள் நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்து மதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜாதி குழந்தை. நிறைய என்னமோ தினம் ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி பேசுறீங்களேம்மா. அது எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்காக அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு இப்படி ஒரு ரிப்போர்ட் தேவையா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. அண்ட் சின்ன குழந்தைங்களோட மனசில் நீங்களா ஒரு பாதுகாப்பு படை சமூக இதுன்னு இன்னும் ஜாஸ்தி தானே இதை பண்ணுறீங்க அவர் அறிக்கைப்படி. அதில் இன்னும் அந்த ஜாதி இதை இன்னும் கொஞ்சம் ஃபேன் பண்ணி இது பண்ணுற மாதிரி தானே அது இருக்குது. அப்போது ஒரு பாதுகாப்பு படை இவ்வளோ பெருசாக என்னதுக்கு? அசஃப்
ஒரு அது ஏதோ ஒரு ஜாதி கொடுமை தினம் நடக்கிறது, பசங்களுக்குள்ள தினம் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போகிறது தான். வேர் இஸ் த நீட் ஃபார் சச் எ ரிப்போர்ட்? அதில் தினம் நடக்கிறதுனா நீங்கள் இப்போ வந்து சாராயத்துக்கு தான் சொல்லணும். அதில் இதனால எவ்வளோ பேர் இறக்குறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி, போன வருஷம் விழுப்புரம், இந்த மாதிரி எங்கேயோ எப்பொழுதோ ஒரு நடந்த விஷயத்தை பூதாகரமாக்கி இதை அண்டு நாங்கள் கேட்குறதெல்லாம் பொட்டு வச்சுக்காத, இது வச்சுக்காத, கையில் கலர் கயிறு கட்டிக்காதீங்க அப்படின்ட்டாக்கா, அப்போ அவர் என்ன சொல்வார்? அடுத்து சாப்பாடில் கூட நம்மளுக்குள்ள ஒரு ஃபுட்டில் கூட இருக்குது. அதில் அடுத்து அதை பேச போகிறாரா? யார் எதை சாப்பிடுவது அப்படிங்கிறது அதுலேயும் யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர போகிறாரா அவர்? அதில் வேர் டு யூ புட் அ ஸ்டாப் டு திஸ்? மேம், இதில் சில விஷயங்கள் வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதில் நிறைய விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது இல்லையா? அந்த ஆதி திராவிட அந்த மாதிரி இருக்க ஸ்கூல்ஸை வந்து நம்ம வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து இணைச்சிக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பிளாக்ஸ் கட்டுறதுல வந்து ஒரு ஜாதி பேரோட அந்த பிளாக்ஸ் நேம் வருது, இல்லாட்டி யார் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க அவங்க பேருக்கு பின்னாடி இந்த ஜாதி பேர் வருதுனால அந்த மாதிரியான பேர்கள் வந்து போடக்கூடாது அப்படின்றதுனா அந்த இடத்துல ஒரு ஆதிக்கம் வந்து என்னுடைய ஸ்கூல் நான் கட்டினேன் அப்படின்றப்போ இன்னொரு குழந்தை அங்கே படிக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வேணான்ற அது ஒரு நல்ல விஷயம் தான். அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இப்போது பிற்படுத்தப்பட்டோர் கம்யூனிட்டி நிறைய இருக்குது. அதில் இப்போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்காக அவர்கள் கட்டுகிறார்கள். இவங்க அரசாங்கத்திடமிருந்து பணம் கேட்கவில்லை. அவங்களாவே அந்த இதில் இருக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய பின்தங்கிய ஃபினான்ஷியலாக பண வசதி இல்லாத அவர்கள் சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து படிப்பதற்கு உபயோகிக்கிறார். அப்படி இருக்கச்சு நீ அதை ஜாதியை போடாத அப்படின்னா அப்போது நீங்கள் ஒத்துக்கணும். அப்போது உங்களுடைய இங்கே வந்து அந்த திராவிடம் தோற்றுவிட்டது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவங்க ஜாதியை இதெல்லாம் அழிச்சிட்டோம், சமூக நீதி அப்படின்னு பேசுறதுலாம் அப்போ ஃபெயிலியர் தானே. கிடந்த 50 வருடங்களாக உங்களால் தீர்க்க முடியாது. அப்போ அதை ஒத்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஒரு மாமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வந்து அவங்க கேட்டிருக்காங்க, இந்த அவை குறிப்பில் நீங்கள் பேசினது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது செய்யப்படும் அப்படின்னும் மேயர் பிரியா அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவை குறிப்பிலேருந்து உங்களோட இந்த விஷயத்தை வந்து மாற்றுறதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறு என்று நினைக்கிறேன். ஏன்னாக்க ஃபஸ்ட்டு சகிப்புத்தன்மை. இப்போது நான் சொல்றது இதை ரிமூவ் பண்ணால் அப்போ நிறைய ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து ஏன் அவங்க வந்து இந்த தீர்மானத்திற்கு எதிராக ஏன் அவர்கள் இது கண்டனத்துக்குரியதுன்னு ஏன் அவங்க ஒத்துக்க முடியல அவங்களால? அதில் இந்து மதத்திற்கு மாத்திரம்தான் இந்த அடையாளங்கள்லாம் இருக்கா? அவங்க மாத்திரம்தான் அதை மாத்திரம்தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமா? அதை தவறு தானே அது. உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு திமுக கவுன்சிலர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு மேயர் அவர்களும் ஆணையருடன் நாங்கள் பேசி கலந்து உரையாடி ஒரு தீர்ப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து உங்கள் மேலே வரும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரியாது. சஸ்பெண்ட் பண்ணலாம் இதெல்லாம். ஏன்னா புதுசு இது. நான் இதுதான் முதல் தடவை கவுன்சிலர் ஆகியிருக்கேன் நான். அதனால் எனக்கு தெரியாது அதில். ஆனால் என்னுடைய ஸ்டாண்ட் இதில் ஐ எம் வெரி ஃபார்ம் இதில். ஏன்னா இந்துக்களிடம் மாத்திரம்தான் ஜாதி வேற்றுமை இருக்கிறது என்று எடுத்து சொல்லப்படும் இந்த அறிக்கை எனக்கு அக்செப்டட் கிடையாது. சந்துரு அவர்கள் சாப்பாட்டுலேயும் இதை கொண்டு வர போகிறாரா? என் ஃப்ரீடம்ன்றாங்க இல்லையா அவங்க கருத்துரிமை. ஏன் ரிலிஜன் வந்து நல்லது தான் கற்றுக் கொடுக்குது, கரெக்ட் இதில் போனால். பட் இவங்க வந்து இந்து ரிலிஜன் தான் பேட், மீதி 2 ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதில் சமய வகுப்புன்றாங்க. இப்போ சமய வகுப்பு வச்சா ஏன் வைக்கிறேன்றாங்க அதில். how do you inculcate values in children? அதில் ஏன்னா வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி பெரியவங்க கிடையாது. அதில் சந்துரு அவர்கள் வந்து இதை சரிப்படுத்தணும்னா முதல்ல டிவி, சினிமா அதெல்லாம் சரி பண்ணணும். அதில் these are all social influences in the negative way. இப்போ எங்கேயாவது முன்னெல்லாம் பார்த்தா தமிழ் படத்தில் வேல்யூஸ் இருந்தது, வேல்யூஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் இப்போ எந்த தமிழ் படத்தில் வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம், நம்ம கைவிட்டு எண்ணிடலாம் அங்கே. அண்டு சினிமாக்காரங்களை ஒப்பீனியன் மேக்கர்ஸாக எடுத்துகிட்டு போகிறது ஐ திங்க் எங்கேயோ ஒரு ஸ்டாப் பண்ணணும் அதை. அண்ட் டிஎம்கேயும் என்னென்னா அவங்க கையில் தான் சினிமா துறை இருக்குது. ஏன்னா உதயநிதியோட ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க கையிலேயே சினிமா துறை இருக்குன்றப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு எதுவும் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைரக்டர் மோகன்ஜி போன்றவர்கள் நம்ம பார்க்குறோம், அவங்களும் அவங்களோட சைடு படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணிட்டு தானே. அதே மாதிரி இவர் அந்த டைரக்டர் ரஞ்சித் அவங்களெல்லாம்
அவங்க இன்னும் அதை விசிறி விடுறாங்களே. ஜாதி இல்லாத ஒரு இடத்துல ஒரு 2 ஜாதிக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்கும் இடத்துல கூட இவங்க ஒரு படத்தை எடுத்து அவங்க 2 பேருக்குள்ள சண்டை முட்டி விடுறாங்களே. அதில் பட் அவங்க நடந்த சம்பவத்தை தழுவி தான் நாங்கள் எடுக்கிறோம். இந்த மாதிரி அது எப்போவோ நடந்த சம்பவத்தை எடுத்துப்பாங்களாமா? எப்போ 50 வருஷம் முன்னாடி. இப்போது பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம எப்படி அடக்கப்பட்டோம் அதை பற்றி எடுத்து இது பண்ணலாம்ல, அது நல்லது தான். அப்போ ஏன் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க? அவங்க பண்டிட்டு அங்கே இதுவாக தானே பண்ணாங்க, அதையே அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு வேணும்னாக்கா அது நடந்த சம்பவம், வேணாட்டி அதை ஏன் எடுக்கிறீங்க, பழைய ஏன் கலர்றீங்க அப்படின்னு. ஸோ யூ கான்ட் ஹாவ் 2 டங்ஸ், 2 நாக்கு இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சில இடங்களில் வந்து இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து ஆதிக்க ஜாதிகளால் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, அவங்க வேதனைப்படுறாங்க. அதை தான் நாங்கள் வந்து திரும்ப வெளியில் காட்டுறோம். அப்போ தான் அந்த மக்களுக்கு வந்து யாரோ இருக்காங்க, இல்லைன்னா இது மூலமாக ஒரு ஹெல்ப் போகும் அப்படின்னு. அவர் நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, இல்லைன்னே சொல்லலை. நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது சமூகம்னு சொல்லலை. நான் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது, நிச்சயமாக அது களையப்பட வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அதை நீங்கள் சுட்டி காட்டுறப்போ இப்போது ஒரு வருஷம் ஏன் சில இந்த மாதிரி ஒரு அவல நிகழ்ச்சி இதுவாவது உயிரோடு இருக்குச்சு. செத்துப்போன பணத்தை கூட புதைக்க விடலை. ஒரு திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல செத்து போனப்புறமும் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஏன் அதை பற்றி பேசினா தப்புங்கிறீங்க? அதை உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த மாத்திரம் பெருசு பண்ணி இது பண்ணுறீங்க ஒரு பக்க சைடாக அதில். ஸோ திஸ் பார்ட்டிசன் ஆட்டிடியூடை தான் நான் இது பண்ணுறேன். இப்போ இன்னொரு விஷயம், இந்த அறிக்கை வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்போ கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கலாம். அங்கே வந்து போகும்போது இந்த மாதிரியான அதாவது ஒரு ரிலீஜன் இதை வந்து இப்போ காட்டுற மாதிரி, இது முஸ்லீம்ஸ் ஹிஜாபாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸுடைய ஒரு கயிறு கட்டுறதோ ஒரு திலக் வைக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து முதல்லே வந்து அகெயின்ஸ்ட் தான். ஆனால் அப்போ யாரும் அதை எதிர்க்கல இல்லையா? அது நார்மலி இந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் வந்து நடந்தா இருக்குது. பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் கான்வென்ட்றப்போ எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யாரும் அதை வந்து அப்போ தட்டி கேட்கல. இன்றைக்கி ஒரு அறிக்கையாக வந்து அது வெளிவரும்போது தானே அதுக்கு வந்து அவர் அங்கே என்ன அவங்களாம் ரூல் அதே தான் நாங்களும் கேட்குறோம். ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு சேர்க்கச்ச நோபடி கொஸ்டின்ஸ் தட். அதில் அங்கே இதே ஒரு ஹிந்து இதில் அப்படி ஏதாவது பண்ணிட்டாக்க, அதில் ஹிந்து இதில் ஒரு ப்ரேயர் கிளாஸ், ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்னா எங்கள் சமூகத்தை எங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த ஒரு இது இருக்கும், அதை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ ஏன் அதை மாத்திரம் கொஸ்டின் பண்ணிட்டு இதை கொஸ்டின் பண்ணுறதில்ல? இதில் நம்பிக்கை யாரோடதாக இருந்தாலும், ஒரு எந்தவித மத நம்பிக்கை யாரோடையதாக இருந்தாலும் அது ப்ரெஷஸ் தான். அதில் ஒன்றை கொச்சைப்படுத்துவேன், ஒன்றை வந்து இது பண்ணுவேனாக்கா அதுக்கு தான் நாங்கள் இந்த ஒன் சைடடை தான் நாங்கள் கொஸ்டின் பண்ணுறோம். இப்போது இவர் சொல்கிற இந்த அறிக்கை வந்து அதாவது இப்போது கல்வித்துறையில் இல்லாமல் தனியாக சில ஸ்கூல்ஸ் வந்து இயங்கும் இல்லையா, அவங்களோட அந்த ப்ரைவேட் இதில். ஸோ அந்த ஸ்கூலுக்கும் இது அதுதான் இன்னும் கொஸ்டின், அதுதான் சொல்ல வரேன் நான். நான் முன்னாடி அந்த பதில் சொன்னேன் இல்லையா, இப்போ கள்ளர் சமூகமாக இருக்கட்டும், ஒரு செங்குந்த முதலியார், அந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் நன்றாக படித்து முன்னுக்கு வரணும்னுட்டு அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறாங்க அதில். ஆனால் இந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கச்சா அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் தானே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம் சமூகத்து குழந்தைகள் நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னுட்டு அதில் அதை கொஸ்டின் பண்ணுறீங்க. அதில் இதே ஒரு இதில் கட்சியில் ஒரே ஃபேமிலியாக இருந்தாக்கா அதை ஏன் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை எல்லாத்தையுமே இது வந்து ஃபுல் சமூகத்துக்கே அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க. அண்ட் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி பணம் வாங்கலை, கவர்மெண்ட்கிட்டேருந்து ஏடு, அரசாங்கத்திடமிருந்து எந்தவித பதிலையும் உதவியும் எதிர்பார்க்கலை. அவங்க சமூகத்தை சார்ந்த பொருள் உதவி அவர்களே செய்து அவர்களே கட்டி இது பண்ணுறாங்க. அதில் போய் நீ போடக்கூடாது அப்படின்னாக்கா, நீங்கள் அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து பேர் போட்டால் அது தெரியும் அப்படின்னுட்டெல்லாம். அதில் இப்போது ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போனோம்னாக்க அங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இவர் டொனேட் பண்ணார், ஒரு ரூமுக்கு இவ்வளோ அப்படின்னுட்டெல்லாம். அதில் ஸோ அது என்ன இதுவா, அது என்ன ஒருத்தர் கொடுக்கறதுன்றதுக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுப்பது. நிதி கொடுத்தவர்களுக்கும் தானம் செய்தவர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அதுதானே பார்ப்போம். அதில் இப்போது நான் சொல்கிறேன், இப்போது இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார்கள், எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதில் அடுத்து வர இது கலைஞர் கருணாநிதி நகர் அப்போவே வச்சுட்டாங்க. அதில் இவங்க எங்கேயாவது ஒரு அதுவும் என்ன அரசாங்க பணத்தில் தான் நிறைய பண்ணுறது, பேர் வைக்கிறது. ஒரு பஸ் நிலையமாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும். எங்கள் மதுரை விமான நிலையம் இருக்கிறது, முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பேரை வைக்கலாம் இல்லையா அதுக்கு. அங்கே
ஸோ இவங்க வந்து அவங்க அரசாங்க பணத்தில் இவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் பேரை எல்லாத்துக்கும் வச்சிட்ருக்காங்க. அதில் இந்த சைக்கிள்ஸ்லலாம் வந்து இந்த கலர் அடிக்கிறது, ஸோ அதுவும் ஒரு ஜாதி இதை வந்து இது மென்ஷன் பண்ணுது அப்படின்றது. ஸோ அது யாருக்கும் ஒரு பாதகம் இல்லை இல்லையா? அந்த மாதிரியான எனக்கு புரியவே இல்லைம்மா. எல்லாத்துலேயும் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. கலரை பார்த்து ஒரு துவேஷம் வருமா? நீங்கள் தான் அதை மனசில் இப்போ விஷத்தை விதைக்கிறீங்க நீங்கள். அதில் நோடி இது கொடி, கட்சி கொடி இருக்குது, அது ஒரு அது ஒரு இது. இதில் இப்போது அவர் வந்து அடுத்து ஒரு பாதுகாப்பு படை மாதிரியேன்றார். குழந்தைங்க மனசில் ஒரு இதுதானே பாதுகாப்பு படை. வேர் இஸ் அ நீட் ஃபார் தட்? அப்போது வராதா? இப்போ இவர் கொடுத்துருக்க இந்த அறிக்கைப்படி உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஹிந்துஸை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்டின்ஸுக்கோ இல்லை ஒரு முஸ்லீம்ஸுக்கோ எப்படி அவங்களுடைய இதுவும் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை 3 பேருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு? 3 பேருக்குமே இருக்கக்கூடாது இதில். இங்கே அப்படிப்பட்டா ஒரு ஹிந்துஸ்க்கு ஏற்கனவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணுன்னாலே ரொம்ப கஷ்டம் ஹிந்துஸ்க்கு. அதுதான் நம்ம இதுபடியும் இருக்குது. இதே கிறிஸ்டின் அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு அவங்க இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அண்ட் அவங்களுக்கு கிராண்ட்டும் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரும். பீட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட், மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க மானியம். இதே ஒரு ஹிந்து இதுக்கு கிடைக்காது. பட் இங்கே நம்ம நிறைய ஹிந்து ஸ்கூல்ஸ் பார்க்குறோம். அதான் அதுக்கு மானியம்லாம் ஒன்றும் கிடைக்காது கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கெல்லாம். இதுவும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தவிர்த்து ஒரு ஸ்பெஷல் கேர் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கேன். அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களே. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ற ஸ்டேட்டஸ் வாங்கி தானே இப்போது ஆஸ் ரீசெண்ட்லி சிஎம்சி வெள்ளூரில் கூட அந்த அட்மிஷன், இந்த நீட் அட்மிஷன் கிடைக்கலையா? அதில் அது பாகுபாடு இல்லையா? இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் எப்படி ஒரு இவர் வந்து நம்ம நீதியரசர் நிர்மலா மேடமை பற்றி ஊர்காய் மாமின்னு கிண்டல் அடித்ததெல்லாம் எப்படி அதுக்கு எந்தவித ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அதில் இப்போ ஆஸ் ரீசெண்ட்லி ஒரு திமுக பேச்சாளர் பப்ளிக் மேடையில் ஆனால் எங்களுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா மேடமை பற்றி எப்படி பேசினாங்க. இப்போ நான் திருப்பி கேட்குறேன், அதில் என்னையும் சேர்த்தேன். அவர்களுக்கு அந்த பிராமின்னா ஒரு பிராமண சமுதாயம் என்றால் ஒரு பிள்ளைக்கீரை அப்படி தான் பார்ப்பாங்க. அதில் இப்போ நானே சொல்ல முடியும், நான் டார்கெட் ஆகிறதே அதனால தான் அப்படின்னுட்டு. அதில் ஸோ இது பாரபட்சம் இல்லையா? இதில் மாமி அப்படின்னு கூப்பிட்றது, அது மாமி என்பது ஒரு ரெஸ்பெக்டில் கொடுக்குறாங்களா இல்லை கலாட்டா கூப்பிட்றாங்களா அதெல்லாம் கூட தெரியாதா? அதில் அதே மாதிரி இப்போ இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் போயிட்டுருக்க அந்த நிலையில் பாஜகவினர் வந்து நேற்று நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, மாநில தலைவர் கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பாஜக மட்டும்தான் இது முன்னெடுத்து பண்ணுது அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டாவை பாஜக செட் பண்ணுதாங்க. நம்ம சட்டமன்றத்தில் பார்க்குறோம், கருப்பு ஆடை அணிந்துட்டு வந்து அதிமுகவினர் போகிறாங்க, அவங்க பேசின விஷயத்தையும் அவை குறிப்பிலேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பீக்கர் அவர்கள். ஸோ அவங்களும் வந்து முன்கை எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. கூட்டணி கட்சியாக இருக்க திருமாவளவன் அவர்கள் கூட போராட்டத்தை அறிவிச்சிருக்கும்போது பாஜக தாங்கள் மட்டும்தான் ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி பண்றாங்களா? எப்படி நாங்க மாத்திரம் தான் இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னோமா? அதிமுக விட பாஜக வந்து நாங்க தான் முன்னெடுத்து பண்றோம், நாங்க சொல்லவே இல்லையே. இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்க ப்ரொடெஸ்ட். அதுல நாங்க எங்கேயாவது போய் அதை தடுத்தோமா? அதுல இல்லையே. இது வந்து ஒரு கள்ளச்சாராயம் என்பது நீங்க சொல்றீங்க சமூகத்திற்கு ஒரு அவலம். இது RS பாரதி அவர்கள் சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேவையில்லாத விஷயத்த வந்து சொல்றாங்க, ஒரு அதாவது நாகரிகம் இல்லாத ஒரு விஷயத்த இந்த கள்ளச்சாராயத்தின் மேல எங்க மேல அக்யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷன் அவர் சாத்துது. அண்ட் நாகரிகம்ன்றீங்க நீங்கள். அதில் இப்போது அவங்கள பற்றி ஒரு டிஎம்கே ஸ்பீக்கர் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி ஒரு பப்ளிக் மேடையில். அதில் நாகரிகம், அது நாகரிகம் கண்ணியத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பேச முடியுமா? அதுவும் பிஜேபிக்கு இதில் தொடர்பு இருக்குது, அதை மூடி மறைக்கிறது தான் பிஜேபி இந்த மாதிரி விஷயம். அதுதான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் அலிகேஷன் பண்ணுறது. எங்கள் கட்சியும் தலைமையும் இதற்கு தக்க ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் குறிப்பிடுறாரு, இந்த மெத்தனால் இல்லாமல் வந்தது புதுச்சேரியில இருந்தான், புதுச்சேரியில் பாஜக ஆளும் இடம் தானே, ஸோ அங்கேருந்து தான் இது வருது, அவங்க தான் இதுக்கெல்லாம் ஆணி வேறு. மெத்தனால் ப்ரொடக்ஷன் ஆகிறது, பட் எப்படி இங்கே வருது? அது எங்கள் திருவண்ணாமலையில் யாரோ ஒருத்தர் அவரோட ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணி தானே இருக்காங்க. அதில் இதுக்கெல்லாமும் பதில் சொல்லணும் இல்லையா? RS பாரதி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கு பாஜக அவர்கள் வந்து இந்த புதுச்சேரி விஷயமா இருக்கட்டும், நீங்கள் ஆளும் RS பாரதி எப்போவுமே அவர்கள் ஒரு கான்ட்ரவர்சியால் தான் பேசுவார். அது அவங்க எல்லாருமே நிறைய பேர் கான்ட்ரவர்சியல். இப்போ என்னோடது இதை பற்றி பேசுகிறவங்க இதை விட இதுவாக கூட நடந்துட்டுருக்காங்க இல்லையா? இதில்
இப்போ நான் சொல்கிறேன், இதே ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் நிர்மலா சீதாராமன் மேடமை ஊர்கா மாமினே போட்டவர். அது என்ன அவர் அது என்ன ஒப்புக்கொள்ளக்கூடியதா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்க்குறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சிருந்தாங்க. ஆனால் அதிமுகவாக இருக்கட்டும், பிற கட்சிகள் எல்லாம் அது தேவையில்லை அப்படின்றது பாஜகவும் வந்து பல இடத்துல பதிவு பண்ணியிருந்து, எதுக்கு அதை எடுக்கணும் அதான் அப்படின்னு. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு அந்த சின்ன வயசில் எதுக்காக அந்த ஜாதி கணக்கெடுப்பு பண்ணுறீங்க? ரிசர்வேஷனுக்காக. அதான் சொல்கிறேன் நான், ரிசர்வேஷன்ற ஒரு இதை யூஸ் பண்ணி இது வேற விதமாக நீங்கள் இது பண்ணி, இப்போது குழந்தைகளுக்கு ஜஸ்டிஸ் இன்னைக்கு அந்த ஜஸ்டிஸ் சந்துரு ரிப்போர்ட்லேயே பள்ளிக்கூடத்துலலாம் குழந்தைங்க கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் சென்சஸ் எடுக்கிறீங்க? அப்போது அது இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் தானே விட்டுடணும். இவங்களால இந்த 50 வருடத்தில் அதை நீக்க முடியலையே. ஆனால் அது எடுத்தால் தானே இப்போ வந்து ஒரு பிற்படுத்த, அதான் ரிசர்வேஷனுக்காக இப்படின்னா, அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு இருக்கும் அந்த கல்விக்கூடங்களை நடத்தும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் அந்த இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரெக்கக்னேஷன்? அப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா, பள்ளிக்கூடங்கள் நடத்துறதுல அதுவே இருக்கக்கூடாதுன்றார் அவரு. அதுல இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு அவர்கள் சார்ந்த சமூகம் அவர்களே நடத்துவது, அதுக்கு பேரை போடக்கூடாதுங்கிறார் அவர். அதில் அப்புறம் அவங்களுக்கே நாங்கள் அவங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் கொடுக்க, இது அதுனா அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களே அதை கொடுக்கிறார்கள். இதில் இது ஒரு முரண்பாடாக தானே இருக்குது. ஆமாம், அப்போது அந்த ஸ்கூலில் வந்து அதே சமூக பிள்ளைகள் மட்டும் படிக்கிறது இல்லையா, பிற சமூக பிள்ளைகளும் உள்ளே வந்து படிக்கும்போது அங்கே வந்து இது நாங்கள் கட்டின இடம். இப்போ ஒரு வீட்டில் இன்னொருத்தவங்க வந்தாலும் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் 10 வருஷமாக படிக்கிறான், ஒரு பையன் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தானா நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் அந்த ஸ்கூல்லன்ற ஒரு ஏற்றத்தாழ் வரும்போது, ஏன் நாங்கள் கட்டின எங்கள் ஜாதிக்காரங்க கட்ட ஸ்கூலில் வந்து நீங்கள் உள்ளே வரீங்கன்றதும் ஒரு விதமாக அந்த குழந்தை ட்ரீட் பண்ணப்படும். இது மாதிரி இல்லவே இல்லையே, இது வரைக்கும் நடக்கவே இல்லையே. இப்போ பச்சையப்ப முதலிய அறக்கட்டளை எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ வருஷமாக இருக்குது அந்த கல்லூரி. அதில் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்திருக்கா அவங்களது? நீங்களாக தானே ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள், தமிழிசை அவர்கள், பிற பாஜகவினர் எல்லாமே ஆளுநர்கிட்ட போய் அமைச்சரை வந்து பதவி நீக்கம் செய்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அது முறையான ஒரு விஷயமா இருக்குமா? ஏன்னா இதில் உடன்பாடாக இருந்த இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் வந்து இடமாற்றப்பட்டிருக்காரு, எஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி துரிதமாக தானே செயல்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இருங்கம்மா, போன வருஷம் இதே மாதிரி விழுப்புரத்தில் நடந்தது. ஃபஸ்ட்டு கவர்னர்கிட்ட அவங்க அமைச்சரை மாற்றணும், பர்மிஷன் கொடுக்கல. நேற்று அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்குன்னு தான் அவங்க பர்மிஷன் கொடுக்காம இருக்காங்கன்றதுக்கு தான் போயிருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்கிற இந்த விஷயம் எனக்கு தெரியாது மேடம், அமைச்சரை மாற்ற வேண்டும் அதெல்லாம் எனக்கு நான் பார்க்க. இன்னைக்கு தான் கவர்னர்கிட்ட போயிட்டு அந்த மீட்டிங் பப்ளிக் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. கட்சி பிஜேபி ஆர்கனைஸ் பண்ணது, தலைவர்கள் கேடர்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் போயிருக்காங்கன்னுட்டு தான் நியூஸ் வந்தது. அது இன்னொன்று, நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அவங்க தான் அப்படிங்கிறீங்க. அதில் போன வருஷம் விழுப்புரத்துலேயும் இதே மாதிரியாச்சு. அதில் அண்டு தொடர்ந்து இது 3வது முறைன்னு நினைக்கிறேன் அந்த பெல்ட்லேயே இப்படி நடக்குது அங்கே. அதில் ஸோ போன வாட்டி நடந்தப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அதுக்கும் ஒரு கமிஷன் வச்சாங்க, அதுக்கு என்ன ரிப்போர்ட் எடுத்தாங்க? அதில் அதாவது தமிழிசை அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணை தான் தமிழக அரசு கேட்குது, அது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா சிபிசிஐடி மாநில அரசோட இதில் இருக்குது. ஸோ அவங்கள மீறி எதுவுமே ஒரு அறிக்கை, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளில கொடுக்க போகிறதில்ல. அதனால தான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறோம். அதனால அவங்க தப்பு பண்ணாத மறைக்கிறதுக்கு தான் திமுக சிபிஐ விசாரணைக்கு இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்களே. எனக்கு தமிழிசை மேடம் கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்த்தா சிபிஐ வந்து சென்ட்ரல் கையில் இருக்குல்ல, ஸோ சென்ட்ரல் ஏதாவது பண்ணிடும்ன்ற பயத்தில் வந்து திமுக கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? அதான் ரெண்டு பேருமே அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ மக்களுடைய நிலை என்னன்றது அதான் ஆனஸ்டாக ஹவு டு யூ டேக் திஸ் ஃபார்வர்ட்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஜாதிய ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷனை நான் இது பண்ணேன்னு, நான் வந்து பார்ப்பது இந்த சமூக அதை விட மோசமான சமூக அவலம் இந்த இல்லிசிட் லிக்கர்ன்றது. அதில் அது குடும்பங்கள் ஒரு 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 இண்டிவிஜுவலோட ஒரு அடிக்ஷன்னால் மொத்த குடும்பமே ஸ்பாயில் ஆகுது, சமுதாயமே சீர்கெடுகிறது. அதில் இது இன்னும் மோசமானது. இதை தான் அவங்க வி ஷுட் ஹேண்டில் திஸ் இஷ்யூ. ஸ்பெஷலி தமிழகத்தில் குடிமகன்கள் தான் இப்போது பெரிய சோஷியல் ஈவல். இதை நிச்சயமாக நம்ம டேக்கிள் பண்ணித்தான் ஆகணும். சமூகம் நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல இந்த தீமையை நம்ம சரி பண்ணணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் 24 hours டாஸ்மாக் அது என்ன சொல்கிறாங்க, வருமானம் பாருங்கள், இந்த வாட்டி 45,000 கோடியாம். இதில் ஒரு வருமானத்துக்காக போட்டினாக்க வேர் ஆர் வி ஹெட்டிங்? சமூகம் எங்கே செல்கிறது?
எந்த ஒரு அரசாலையும் இது இல்லாமல் வந்து இயங்க முடியாது தமிழகத்தில் அப்படின்றதும் ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம். எங்களுடைய தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு அவர் இன்டர்வியூவில், இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு அடிமையானவர்கள் வந்து அதுக்கான சென்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வச்சு அவங்கள கரெக்ட் பண்ணால் தானே இதெல்லாம் மூட முடியும். அவங்களும் ஒரு மென்டல் ப்ரெஷருக்குள்ளே வந்து போயிடுவாங்க இல்லையா? கவுன்சிலிங் இருக்கணும், டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அதெல்லாமும் இருக்கணுமே. அதான் அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தான் முன்னெடுக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னுட்டு இந்த இஷ்யூவை டேக்கிள் பண்ணாமே இருக்க முடியுமா? டேக்கிள் பண்ணி தானே ஆகணும். நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு திமுகவினர் என்ன சொன்னாங்க, நாங்கள் லா அண்ட் ஆர்டர் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். எங்கள் கையை மீறி ஒரு விஷயம் போயிடுச்சு, ஏதோ சம்திங் மிஸ்டேக் நடக்காது, கவர்மெண்ட்டே இருக்காது. ஸோ ஒரு மிஸ்டேக் நடந்தால் அதில் என்ன பண்ணோம், இப்போ இடம் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும், அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறது. அதே மாதிரி இப்போ அங்கே விட்டுட்டு இருந்த அந்த கள்ளச்சார இடத்துல இல்லாமல் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் வேறு இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம புதுச்சேரியிலையும் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி துரிதமாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அண்ட் இதுக்கான ஆணையம் அமைக்க போகிறோம், சிபிசிஐடி விசாரணைக்கும் போகிறோம். நாங்கள் இவ்வளோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கும்போது எங்களை பின்தள்ளும் விதமாக நாங்கள் எதுவுமே பண்ணல, திமுக தான் காரணம் அப்படின்னு எதுக்கு நீங்கள் பிடிச்சி தள்ளுறீங்க அப்படின்ற. சரி, ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு அதில் உண்மையாக என்ன, சாட்டை முருகன்ற ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கார். இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் வேறு கை காமிக்கிறான்னு. பட் அவர் அந்த வீட்டுக்கே போயிட்டு இது பண்ணியிருக்கார். அப்புறம் அவர் மேலே ஏற்கனவே 23 முறையும் என்னமோ அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் அவர் 23 முறை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ வருஷம் அவர் தொடர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கார் இல்லையா அதை. ஸோ ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? அதில் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் இப்போனா இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இல்லையா? இது இட் இஸ் நாட் ஒரு இயற்கை சீற்றம் இல்லையே இது. இது மனுஷ இதில் தானே இவ்வளோ உயிர் போயிருக்கு இதில்.